الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமா. ஈருலக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய ஒற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்பதாக, வானம் பூமியை படைப்பதற்கு முன்பதாக சுமார் 1000 வருடம், அந்த 1000 வருடத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சூரத்து தாஹாவை மலக்குகளுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா ஓதி காட்டுறார். மிகவும் ஒரு அற்புதமான வசனங்களை கொண்டு ஓதப்படுகிறது. அதை கேட்க கேட்க மெய்மறந்து மலக்குமார்கள் முடித்தவுடன் கேட்கிறார்கள், இந்த வசனங்கள் எந்த சமுதாயத்திற்கு இறக்கப்பட போகிறது அப்படின்னு கேட்கிறார்கள். உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு பிற்காலத்தில் வரக்கூடிய ஆகிர் நபியாக, இறுதி காலத்தில் வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு இது இறக்கப்பட போகிறது அப்படின்னு சொன்னோட மலக்குகள் செய்த துஆ என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்திற்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக, அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்பதாக மலக்குமார்கள் துஆ செய்தார்கள். அது மட்டுமல்ல, அதை யார் மனனமிடுகிறார்களோ, யார் அதை சுமக்குகிறார்களோ அவர்களுக்கும் நற்செய்தி உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லி யார் துஆ செய்கிறார்கள்? மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களை கொண்டதுதான் சூரா தாஹா. இந்த சூரா தாஹாவுடைய முதல் வார்த்தை பாருங்கள், தாஹா. தாஹாவுக்கு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தாஹான்னு தான் போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், சூரத்து தாஹாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பலதரப்பட்ட அர்த்தங்கள் சொல்லப்படுது. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 100 பேர்கள், அல்லாஹ்வுக்கு திருநாமம் 99, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 100 பேர்கள். அந்த 100 பேர்கள்ல ஒரு பேர் என்னங்க, தாஹா அப்படிங்கிற ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுது. இன்னொரு ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, திருக்குர்ஆன்ல 29 இடத்துல இந்த மாதிரி வருது, அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் ஸாத் ஹாமீம் யாசீன் த்வாஹா, இந்த மாதிரி 2 எழுத்துக்கள் 29 இடத்துல வருது. அப்படி இந்த த்வாஹா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது தங்களுடைய கால் வலியின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒத்த காலை இப்படி தூக்கிட்டு திரும்பி வச்சுட்டு இப்படி தொழுவாங்க. அந்த கால் கெடுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனம் தான் சூரத்து தாஹா. அந்த தாஹா என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, நபியே உங்களுடைய காலை நீங்கள் அமர்த்துங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். என்னங்க, உங்களுடைய காலை நீங்கள் அமர்த்துங்கள். இது யார் கொடுக்கிற விளக்கம் அப்படின்னு சொன்னா முஃபஸ்ஸிரீன்கள், என்னங்க, தஃப்சீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த சூரத்து தாஹாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம துஆக்கள் கபூலாகப்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை தேடிக்கிட்டு இருப்போம். சமீபத்துல கூட சொல்லும் போது அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கு, அதை கொண்டு நீங்க அழைங்க. அதுவும் குறிப்பாக இஸ்முல் ஆலம், அல்லாஹ்விற்கு ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பெயர் இருக்குது, அந்த பெயரை கொண்டு அழைத்தால் அல்லாஹ் உடனே கபூலாகுவான்னு சொல்லியிருந்தாங்க. அது சூரத்துல் பக்ராவுல, அதுவும் குறிப்பாக ஆயத்துல் குர்சியில இருப்பது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்து தாஹா, இந்த 3லும் தான்
அந்த அஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மிக உயரிய பெயர் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சூரத்துல் பக்ராவுடையும் எது வருதுங்க? ஹய்யுல் கய்யூம்ங்கிறது வருது. அதுக்கு அடுத்துங்க சூரத்து ஆல இம்ரான்லயும் ஹய்யுல் கய்யூம்ங்கிற வார்த்தை வருது. சூரத்து தாஹாலே என்ன வருதுங்க? ஹய்யுல் கய்யூம் வருது. இந்த மூணுமே ஒரேபடியாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன? இந்த மூன்று சூறாக்களிலும் ஒருமித்த விஷயத்துல வர்றது இந்த ஹய்யுல் கய்யூம்ங்கிற வார்த்தை தான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னங்க இந்த மூன்றுல நீங்க தேடிக்கீங்க. எப்படி லைலத்துல் கத்ர பிந்திய பத்துல நீங்க தேடிக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த மூன்று சூறாக்கள்ல இஸ்முல் ஆலம் இருக்குது, அல்லாஹ்வுடைய உயரிய பெயர் இருக்குது, அதை நீங்க தேடிக்கீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சூரத்து தாஹா எப்படிப்பட்ட ஒரு திருக்குர்ஆனுடைய வசனங்களை பெற்றது, எப்படிப்பட்ட ஒரு சூரா என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் சூழ இருந்தாங்க. ஆரம்பத்துல இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ரகசியமான தாவத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இஸ்லாமிய அழைப்பு பண்ணி கொடுத்தாங்க. அப்ப எதிர்ப்படையில இருந்தவங்கன்னா மிகப்பெரிய வீரர்கள் தான் இருந்தாங்க. அபூ ஜஹ்ல், உமர் இது போன்ற மிகப்பெரிய வீரர்கள்லாம் இருந்தாங்க. இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு புதியதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது யார் வாள் எடுத்துட்டு வர்றாங்க? உமர் என்ன பண்றாங்க? வாள் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றத்துக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கோதிடுவோம், அவங்கள வெட்டிடுவோம்னு சொல்லிட்டு வாள் எடுத்துட்டு வர்றாங்க. இடையில அவங்களுடைய தோழர் மறைக்கிறாங்க. தோழர் மறைச்சு சொல்றாங்க, இப்பா புதிதாக தோன்றிய மார்க்கத்தை உருவாக்கியவரை நீ என்ன பண்ண போற, நீ கொல்ல போறேன்னு சொல்லி சொல்ற. ஆனால் அந்த மார்க்கத்திலே உமது வீட்டிலே உன்னுடைய தங்கை இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்களே, இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்களை வெட்டுறதுக்காக போகக்கூடிய அந்த சிந்தனை மாறி நேரா தான் வீட்டுக்கு போறாங்க. அவங்களுடைய தங்கையுடைய பேர் ஃபாத்திமா. என்னங்க? அவங்களுடைய தங்கையினுடைய பேர் என்னங்க? ஃபாத்திமா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? திருக்குர்ஆனுடைய வசனங்களை இந்த ஓலைகள் இருக்குல்ல, ஓலைகள்ல எழுதப்பட்டதுல என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. அந்த படிச்சு பக்கத்துல யார் கேட்கிறாங்க? அவங்களுடைய கணவர் சஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. இதற்கு விளக்கம் யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஹப்பாப் ரலியல்லாஹு. தூக்கு மேடைக்கு போகும்போது கூட என்னங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு இழிச்சொல்லு சொல்லியிருப்பா, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிரு, உனக்கு தூக்கு மேடையில இருந்து உன்னை தள்ளி வச்சறேன்னு சொல்லும் போது, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூறாகும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி சொல்லக்கூடிய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அதை விட இந்த தூக்கு மேடை எனக்கு ரொம்ப என்னங்க அழகிய ஒரு தர்ணம்னு சொன்ன ஒரு ஹப்பாப் ரலியல்லாஹு அந்த இடத்துல விளக்கம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த விளக்கத்தை யாரு கேட்கிறாங்க? பாத்திமா அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க உள்ளக்க வரக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன பண்றாங்க? கபாப் ரலியல்லாஹு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா உமர் ஒரு வீரமானவர். அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா முதல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்னங்க ஒரு வீரர். அவங்க உள்ளக்க வந்தோடனே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனத்துல சூரத்து தாஹாவை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டுவதற்கு முன்பதாக இதை நீங்கள் ஓத வேண்டும் என்று சொன்னால் இதுல அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? சஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடிப்பதற்காக முயலுகிறாங்க. அவங்களுடைய தங்கை, அதாவது உமர் அவங்களுடைய தங்கை, இவங்களுடைய கணவர் என்ன பண்றாங்க? உள்ளக்க போய் மூக்குல அடி வாங்குறாங்க. மூக்குல அடி வாங்கி ரத்தம் வடிந்தோடுது. இஸ்லாத்துக்காக ரத்தம் விட்ட முதல் பெண்மணி யாருங்க? இவங்க தான். உயிர் தியாகி சுமையா ரலியல்லாஹு. ஆனா முதல்ல இஸ்லாத்துக்காக என்ன பண்ணப்பட்டது? ரத்தம் சிந்தின ஒரு சஹாபி பெண்மணி யாருங்க? பாத்திமா ரலியல்லாஹு. அதாவது உமர் ரலியல்லாஹுடைய தங்கை. சரிங்களா? அப்ப இந்த சம்பவம் நடக்கும் போது என்ன பண்றாங்க? அடிச்சிடறாங்க. அந்த அடியை இவங்க வாங்குறாங்க. ரத்தம் வடிந்தோடுது. இப்ப அடிச்சதை நினைச்சு வருந்துறாங்க. வருந்தி அந்த இடத்துல உட்கார்றாங்க. என்னடா அடிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க. வருந்திட்டு
சரி, அப்படி இதுல என்னதான் இருக்குது, இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, முதல்ல நீங்க சுத்தமாயிட்டு வாங்க, சுத்தவாதிகளை தவிர வேற இதை யாரும் தொடமாட்டார்கள். முதல்ல நீங்க இதை தொடரணும்னா என்ன பண்ணணும், குர்ஆனை தொடரணும்னா நீங்க சுத்தமா இருக்கணும், முதல்ல சுத்தமாகிட்டு வாங்கன்னு சொல்லி உமர்கிட்ட சொல்லப்படுது. அப்ப உமர் அவங்க என்ன பண்றாங்க, போய் குளிச்சுட்டு ஒளி செஞ்சுட்டு என்ன பண்றாங்க, அந்த அந்த ஓலைச்சுவடிகளை என்ன பண்றாங்க, அந்த திருக்குர்ஆன் எழுதப்பட்ட அந்த வசனங்கள்ல சூரத்து தாகாவை எடுத்து படிக்கிறாங்க. சூரத்து தாகாவை எடுத்து படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுமே, என்ன ஒரு அழகிய வசனம், என் வாழ்நாளிலே இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டது கிடையாது. இது மனித வார்த்தைகளே அல்ல. இது மனித வார்த்தைகளாக இருந்தால் நிச்சயமாக இவ்வளவு சிறப்பிற்குரியதாக இருக்காது. நிச்சயமாக இது இறைவனுடைய வார்த்தை தான் என்று சொல்லி, சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்றாங்க, கலிமா ஓதுறாங்க. இப்படி கலிமா ஓதுனோனே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த கபாப் உடனே ஒளியாந்துட்டு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். நேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ இப்போது கபூலாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறார்கள், இஸ்லாத்தை நீ பலமாக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த இருவர்களில் இருந்து ஒருவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவில் அபூ ஜஹலும் உமரும் இருந்தார்கள். உமரோ அல்லது அபூ ஜஹலோ இருவரில் ஒருவரையோ இஸ்லாத்திற்கு கொண்டு வான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று துஆ கேட்டாங்க. அது இன்னைக்கு கபூலாகிடுச்சு. அல்லாஹ் மிகப்பெரியவன், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி கத்துனாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. அந்த உமர்ல அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததனுடைய முறை என்ன அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, படுத்திருக்கிறாங்க. அபூ ஜஹல் படுத்திருக்கிறான். அபூ ஜஹல் படுத்திருக்கிறது எப்படி கவனிக்கணும் இங்க இந்த இடத்துல. அபூ ஜஹல் எப்படி படுத்திருக்கான், குப்புறக்கு படுத்திருக்கான். அபூ ஜஹல் எப்படி படுத்திருக்கான், ஷைத்தானுடைய படுக்கையை படுத்திருக்கிறான், குப்புறக்கு படுத்திருக்கிறான். ஆனா அபூ ஜஹல் ரலியல்லாஹு அபூ ஜஹலை மறுபுறமாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவங்க எப்படி படுத்திருக்கிறாங்க, வலது பக்கமா கை வச்சு படுத்திருக்காங்க. அல்லாஹ் பார்த்தா ரெண்டு பேர்த்துல யாருக்கு இஸ்லாத்தை கொடுக்கிறது, வலது பக்கமாக கை வச்சு படுத்திருக்காங்கல்ல, ஷைத்தானுடைய படுக்கை படுக்காம படுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுப்போம்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த இடத்துல இஸ்லாம் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு இஸ்லாம் கொடுத்த விஷயத்தை யார் சொல்றாங்க, கபாப் ரலியல்லாஹு வந்து இந்த சம்பவங்களுக்கு இடையில என்ன பண்றாங்க சொல்றாங்க. இது சூரத்து தாஹா. அப்படிப்பட்ட ஒரு வீரமான மிகப்பெரிய ஒரு சஹாபி. அதுக்கடுத்து அவங்களுடைய வாழ்நாளை பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமான ஒரு புகழுக்குரிய வார்த்தைகளை சொன்னாங்க. அதிலும் ஒரு உயர்தரமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நிறைய வசனங்கள். அதற்கடுத்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி ஒரு பயம் கூட என்ன பண்ண முடியல, இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் முன்னாடி வர்றாங்களோ, இந்த படையில யார் இருக்கா, உமர் இருக்கார், அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாம் விலகிதான் போனாங்க. எல்லாம் பலம் சேர்த்தான், இஸ்லாத்துக்கு ஒரு பலத்தை சேர்த்தான் உமர் அவங்களை கொடுத்ததுனால. உமருல்லா அவங்க மூலியமாகத்தான் இஸ்லாம் இன்னும் வலுப்பெற்றது என்று சொல்லலாம். புர்காவுடைய வசனமாக இருக்கட்டும், இன்னும் பலதரப்பட்ட வசனமாக இருக்கட்டும், எல்லா வசனமும் இவங்க வாயாக சொல்லிடுவாங்க. முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்க, இவங்க பேசுவாங்க. யார சொன்னா, பெண்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு திரை அமைச்சா நல்லா இருக்குமே, அதாவது ஒரு கருப்பு துணிகளை கொடுத்து ஒரு திரை போன்ற ஒரு அமைப்பை பெண்களுக்கு கொடுத்தா, உடல்ல போட்டுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே, வீடுகள்ல இருக்கும் போது அவங்க சுதந்திரமாக இருந்து கொள்ளட்டும், வெளியில வரும்போது அவங்களுக்கு என்னங்க ஒரு மறைவான ஒரு திரை இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து திருக்குர்ஆனுடைய வசனம் வருது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உச்சபட்சமான ஒரு வார்த்தை உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான்னு. எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுங்களா, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னங்க உமரல்லாம உயர்ந்தாங்க. அவங்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நம்ம பேசணும்னு சொன்னா நேரங்கள் பத்தாது, நாட்கள் பத்தாது, அந்த அளவுக்கு பேசிக்கொண்டே போகலாம். ஒரு அற்புதமான ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு. அப்ப அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஒரு காரணமாக அமைந்ததுதான் இந்த சூரத்து தாஹா. அந்த சூரத்து தாகாவிலே அல்லாஹ் தஆலா நிறைய விதமான ஒரு பலன்களை நமக்கு வைத்திருக்கிறான். இதுல என்னன்னா, திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சூரத்து தாகாவை தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமணத்தினுடைய பந்தத்தை உடனே உருவாக்கி கொடுக்கிறான். பொருத்தமான ஜோடிகளை அமைச்சு அல்லாஹ் கொடுக்கிறான் இந்த சூரத்து தாகா ஓதுறதுனால. அடுத்து
சூனியத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. யார் சூரத்து தாகாவை தொடர்ந்து ஓதிக்கிட்டே வர்றாங்களோ, 22 தடவை ஒரு நாளைக்கு 22 தடவை ஓதி 40 நாட்கள் முடிக்கிறாங்களோ, முழுமையான முறையில தாம் வாழ்நாள்ல சூனியத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக இதுல 135 வசனம் இருக்குது. எத்தனை வசனம் இருக்குங்க? சூரத்து தாகால 135 வசனம் இருக்குது. அதுல 25ல இருந்து 28 வரைக்கும் அந்த வசனத்தை மட்டும் ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா வியாபாரத்தினுடைய பறக்கத்தை அதிகம். வியாபாரத்துல அவங்களுக்கு பறக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னா 25ல இருந்து 28 உள்ள அந்த வசனத்தை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தோம். வியாபாரத்தினுடைய அபிவிருத்திகளை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்குறான். 131ல இருந்து 132ல இருந்து யாருக்கு அதிகமா மறதி ஏற்படுதோ அந்த மாதிரி உள்ளவங்க, மறதி ஏற்படுறவங்க மறதியிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லி துவா கேளுங்க. அல்லாஹ் நினைவாற்றலை தருவான். பெரிய ஒரு கிஃப்ட் தான். மறதி இருக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஏன்னா நம்ம கவலைகள்லாம் படுறோம், வாழ்க்கையில சில இழந்த விஷயங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் அந்த மறதிங்கிறத ஒரு கிஃப்டா கொடுத்தாலும் அது எல்லா விஷயத்திலயும் எல்லா நேரத்திலயும் அந்த மறதி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது பெரிய துன்பங்களை உருவாக்கி கொடுக்கும். அதனால மறதி ஏற்படாம இருக்கிறதுக்காக 131ல இருந்து 132 மொத்த வசனங்கள் 135. அதுல 131ல இருந்து 132 மறதியை நீக்கக்கூடிய ஒரு வசனமாக தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் அந்த மறதியை நீக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இந்த உயர்வான இந்த சூரத்து தாகாவை நாம் தினமும் ஓதி பயன்பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் தெரிவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.